வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அழகப்பன் குடும்பம். கதைக்குள்ள போலாமா? வாசலில் சாணம் தெளித்து அழகாக கோலம் போட்டு எழுந்த செல்வி கோவில் மணி ஓசை கேட்டதும் எழுந்து நின்று கோபுரத்தை பார்த்து வணங்கி கொண்டு நின்றாள். இதற்குள் தோட்டத்திலிருந்து சொம்பு நிறைய நுரை பொங்கும் பாலை கறந்து எடுத்து வந்த கண்ணம்மா, செல்வி செல்வி என்று குரல் கொடுத்தாள். இதோ வந்துட்டம்மா என்று ஒரே ஓட்டமாக ஓடினாள் செல்வி. இந்தா செல்வி, சீக்கிரமாக பாலை கொண்டு போய் எல்லாருக்கும் ஊத்திட்டு வா, நேரமாகுது பாரு என்று கையில் இருந்த பால் சொம்பை அவளிடம் கொடுத்தாள். வீட்டுக்கு எடுத்துக்கிட்டியாமா? எடுத்துக்கிட்டேன் செல்வி, ஓடு. சரிம்மா என்று ஒரே துள்ளலாக அந்த பாலை எடுத்து கொண்டு ஓடினாள். இதற்குள் சட்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்த அழகப்பன், என்ன கண்ணம்மா, பாலை கறந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் வந்தார். கறந்துட்டங்க. சரி, பிள்ளைங்க எழுந்ததோ காப்பி தண்ணி வச்சு கொடு, நான் நிலத்துக்கு போயிட்டு வரேன் என்று நடக்க ஆரம்பித்தார். என்னங்க, ஒரு நிமிஷம் என்று அவர் அருகில் ஓடிய கண்ணம்மா மெல்லிய குரலில், என்னங்க, வீட்டுல மளிகை சாமான்லாம் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாளைக்கு தான் வரும் என்று தயங்கினாள். அவளை கவலையோடு பார்த்த அழகப்பன், என்னம்மா சொல்ற, இப்பதானே 10 நாளைக்கு முன்ன வாங்கி வந்து போட்டேன், அதுக்குள்ள என்னங்க செய்யறது, வீட்டுல ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஒலைய வைக்க வேண்டாமா என்று கூறினாள் கண்ணம்மா. சரி சரி, மெதுவா பேசு, பிள்ளைங்க கதுல விழுந்துட போகுது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிச்சுக்க, நாளைக்கு அந்த அண்ணாச்சி கடையில கேட்டு வாங்கியாரன். என்னங்க, அந்த அண்ணாச்சிக்கு ஏற்கனவே பாக்கி இருக்கே, என்ன செய்யறது, எப்படியாவது சமாளிச்சு கொடுத்துறன்னு சொல்லிதான் வாங்கிடணும். சரி, நான் வரேன் கண்ணம்மா என்று அவர் திரும்ப, இதற்குள் உள்ளிருந்து அவரது தங்கை ராஜி, அண்ணா ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள். பட்டனு நின்று அவளை திரும்பி பார்த்த அழகப்பன், என்னம்மா எழுந்துட்டியா? கண்ணம்மா ஓடு, போய் பிள்ளைங்களுக்கு காப்பியை போடு என்றார். அண்ணா அது இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா என்று மெதுவாக அழைத்தாள் ராஜி. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே அழகப்பன் உள்ளே செல்ல கண்ணம்மாவும் அவர் பின்னால் சென்றாள். ஹாலில் பெட்டிகளை எடுத்து வைத்துவிட்டு அருகே ராஜின் கணவன் கந்தன் நின்று கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் தூணின் ஓரம் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அவர்கள் மகன் கோபி நின்று கொண்டிருந்தான். ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்த அழகப்பன், என்ன ராஜி, என்ன இதெல்லாம், கோபி எங்கேயாவது காலேஜ் டூருக்கு போறான்னா பெட்டியெல்லாம் கட்டி வச்சிருக்க, என்ன கந்தா இதெல்லாம் என்று கேட்டார். ராஜி தலையை குனிந்து கொண்டாள். அது ஒன்னும் இல்ல மாமா, நாங்க தனியா போய் பொழைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதுதான் என்று கந்தன் தடுமாற, என்னப்பா என்ன இது புதுசா இருக்கு என்று திடுக்கிட்டு கேட்டார் அழகப்பன். கண்ணம்மா ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். அண்ணா, போன மாசம் இவர் உசிலம்பட்டி போயிருந்தப்ப அங்க இவரோட தூரத்து சொந்தக்காரு பார்த்தாராம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணெடுத்த வீட்லயே உக்காந்து கிடப்ப, உன் புள்ளையும் காலேஜ் முடிக்க போறான், நீங்க வெளியில வந்தாதானே அவனுக்கு ஒரு பொழப்ப பார்த்து கொடுக்கலாம், நீயும் கடை கண்ணின்னு வச்சு வருமானத்துக்கு வழி தேடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதனால என் அழகப்பன் அதிர்ந்து கேட்க, அதனால எங்க பங்காந்த ஒரு ஏக்கராவை கொடுத்தீங்கன்னா அதை வித்து அந்த பணத்தை கொண்டு போய் உசிலம்பட்டி டவுன்ல வெங்காய மண்டி வச்சு பொழைச்சிக்கலான்னு இருக்க மாமா. கோபியும் இந்த வருஷம் படிப்பை முடிச்சிடுவான், எங்க சித்தப்பா அவரோட மாப்பிள்ளை வேலை பார்க்குற கம்பெனிலேயே இவனுக்கும் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு என்று கந்தன் கூறியதும் அழகப்பன் தொப்பென அங்கிருந்த சேரில் அமர்ந்தார். அவர் தலை ஒரு நிமிடம் கிரென சுற்ற, என்ன கந்தா, இத்தனை வருஷமா இந்த அழகப்பன் குடும்பம்னா இந்த ஊர்ல எப்படி ஒரு கௌரவம் இருந்தது, சின்ன வயசுல இருந்து என் தம்பியும் தங்கச்சியும் இந்த தோல்ல போட்டு வளர்த்து அதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் தானே பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வந்து அவர் முடிப்பதற்குள், நீங்க அவங்கள வளர்த்தீங்கன்னு நாங்க இங்கே உட்கார்ந்துருந்தா நாளை பின்ன எங்க பிள்ளைங்களை நாங்க நல்லபடியா வளர்க்க வேண்டாமா என்று கூறிக்கொண்டு அவரது தம்பி குமாரின் மனைவி வள்ளி வெளியே வந்தாள். என்ன வள்ளி இப்படி பேசுற என்று கண்ணம்மா அவளை பார்த்து கவலையோடு கேட்க, அக்கா நீங்க சும்மா இருங்க, அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, முன்னெல்லாம் பரவாயில்ல, ஏதோ அந்த நிலத்துல தண்ணி இருந்தது, நல்ல விளைச்சல் இருந்தது, நாம காலத்தை ஓடிட்டு இருந்தோம், ஆனா இந்த 3 வருஷமா வானமும் ஏமாத்திடுச்சு, அந்த நிலமும் கைய விட்டுடுச்சு, இனிமே அந்த நிலத்தை நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா எங்க பழப்பு என்ன ஆகுறது, உங்களுக்கு என்ன ஒரே பொண்ணு, அவளும் வளர்ந்துட்டா என்றவள் கூறிக்கொண்டிருக்க வெளியே வந்த குமார், ஏ வள்ளி பேசாமரு என்று அவளுக்கு ஜாடை காட்டினான். ஆமா என்று அவள் முகத்தை திருப்ப, என்ன குமாரு
தங்கச்சி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் எத்தனை நாளைக்குதான் மாமாக்காக நாம இப்படி இங்க அரை கால் வயித்தோடையும் பட்டினி கிடக்குறது? நாமன்னா பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தலையெழுத்து? படிச்ச புள்ள, அவ எதுக்கு இங்க கிடந்து இந்த நிலத்துல அவதிப்படணும்? வெளியில போனாதான் அவனும் பொழைச்சிப்பான். அவனுக்கும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் காட்சின்னு செஞ்சு வைக்க முடியும் என்று ஓரக்கண்ணால் அழக பண்ணி பார்த்தான் கந்தன். அப்பொழுது பாலை ஊற்றிவிட்டு உள்ளே வந்த செல்வி தனது மாமன் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்டு தூணின் ஓரம் அமைதியாக தலை குனிந்து கொண்டிருந்த கோபியை பார்த்தாள். கோபி ஒரு தரம் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்து விட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டான். என்ன கந்தா சொல்ற? சின்ன வயசுல இருந்தே நம்ம கோபிக்கு என் மக செல்வியை தான் கட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப நீ வேற மாதிரி பேசுற என்று அழகப்பன் திடுக்கிட கண்ணம்மாவிற்கு அழுகியே வந்துவிடும் போலிருந்தது. ராஜி கண்களை துடைத்து கொண்டு தனது அண்ணன் முகத்தை பார்க்க முடியாமல் அமைதியாக நின்றாள். என்ன ராஜி, தம்பி என்னென்னவோ சொல்லுது என்று கண்ணம்மா ராஜியை பார்க்க, அண்ணி அது என்று அவள் கூறுவதற்குள், அக்கா அதெல்லாம் நாம ஏதோ அப்ப நல்லா இருந்தப்ப பேசிக்கிட்டோம். அதுவும் ஏதோ அதுங்க முறை பையன் முறை பொண்ணுன்னு விளையாட்டா பேசினது. அதெல்லாம் இப்ப சரிப்படுமா? எங்க சித்தப்பாவோட சொந்தம். அதுதான் நம்ம கோபிக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு இல்ல, அவரோட பொண்ணையே நம்ம கோபிக்கு பேசி முடிச்சிடலான்னு சொல்றாரு. அந்த கம்பெனில அவரு பெரிய வேலையில இருக்காராம். அவருதாங்க எல்லாமா. நல்ல வருமானம். அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அதையே நம்ம கோபிக்கும் பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன் என்றான் கந்தன். அழகப்பன் ஆடி போக குமார் அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டு நின்றான். சரி மாமா, நாங்க கிளம்புறோம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. வா புள்ள, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்குது, உங்க அண்ணனை அந்த நிலத்தை பிரிச்சு கொடுத்துட சொல்லு என்று ராஜியிடம் கூறுவது போல் அழகப்பனிடம் கூறிவிட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு நடையை கட்டினான் கந்தன். ராஜி அழுது கொண்டே தனது அண்ணனை பார்த்து மன்னித்து கொள்ளும்படி கையெடுத்து வணங்கினாள். அழகப்பன் அவளை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருக்க முந்தானையை வாயில் வைத்து அழுது கொண்டே வெளியே சென்றாள். அவள் பின்னால் கோபியும் கையில் பெட்டியோடு செல்ல, கோபி என்று மெதுவாக அழைத்தார் அழகப்பன். மெதுவாக நின்று திரும்பி அவரை பார்த்த கோபி, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, அப்பா பேச்ச மீற முடியல என்று ஓரக்கண்ணால் செல்வியை பார்த்துவிட்டு கடகடவென சென்று விட்டான். அழகப்பன் எழுந்து போய் சேரில் சாய இதற்குள் தங்களது பெட்டிகளை எடுத்து வந்து ஹாலில் வைத்த வள்ளி பிள்ளைகளை எழுப்பி அழைத்து கொண்டு வந்தாள். என்ன வள்ளி, நீயோ என்று கண்ணம்மா அவளை கவலையோடு பார்க்க, அக்கா அவங்க பங்க பிரிச்சு கொடுக்கும் போது எங்களுதும் கொடுத்துடுங்க. பரிசு நாட்டுல எங்க அண்ணன் வேலை பார்க்குற சுகர் கம்பெனிலேயே இவருக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்கான். நாங்க அங்கே வீடு பார்த்து போய்க்கிறோம் என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு குமாரை முறைத்து விட்டு வெளியே சென்றாள். பெரியப்பா, பெரியம்மா, அக்கா என்று அழுது கொண்டே பிள்ளைகள் அவளுடன் செல்ல, பேசாம வாங்கடா என்று அவர்களை அடித்து இழுத்து சென்றாள் வள்ளி. அழகப்பனும் செல்வியும் கண்கள் கலங்க குமாரை பார்க்க, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா என்று அவர் காலில் விழுந்தான் குமார். குமாரு, என்னப்பா இது, எழுந்துடு என்று அவனை தூக்கினார். அண்ணா, என்ன தப்பா நினைக்காது. சின்ன வயசுல இருந்து உன்னோட நிழல வாழ்ந்துட்டு உன் முதுகுல சவாரி செஞ்சுட்டு இன்னைக்கு ரெக்க வந்ததும் பறந்து போயிடுற பறவை போல நாங்க ஆளுக்கு ஒரு தசையா உன்னை விட்டு போறோம். எங்களை சுமந்த உன் பாரத்தை நாங்க சுமக்க முடியாம போறோமேன்னு உள்ளுக்குள்ள நான் புழுவா துடிச்சிட்டு இருக்கிறேன்னா என்று செல்வியின் தலையை அன்போடு தடவினான். அதுக்கு என்னப்பா செய்யறது? எது எது எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். நீ கிளம்பு, உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். என் பொண்ணை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்றார். அண்ணா, என்னன்னா என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுற? அவ எனக்கும் பொண்ணுதான் என்று செல்வி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தான் குமார். இதற்குள் என்னங்க என்று வள்ளி வெளியே இருந்து குரல் கொடுக்க, அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா உங்களை ஏமாத்தினா என்ன, நான் இருக்கேன். நம்ம செல்வி கண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா போல எங்களுக்கு உங்க கையால சோறு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றிய நான் மறக்க மாட்டேன் அண்ணி என்று கூறிவிட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு கடகடவன வெளியே சென்றான். குமாரு என்று கண்ணம்மா குரல் கம்மழைக்க, கண்ணம்மா பேசாம இரு என்று தொண்டை அடைக்க கூறினார் அழகப்பன். என்னங்க பாருங்க, நீங்க வளர்த்த புள்ளிங்க இன்னைக்கு நம்மள அம்போன்னு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டாங்க என்று கண்ணம்மா கதற, அவங்களா போகல கண்ணம்மா, காலம் அப்படி அவங்கள ஆக்கிடுச்சு. ஒண்ணுமே தெரியாது, வெளியில போனா தனியா பொழைச்சிக்க மாட்டான்னு தான் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டு அவனையும் என் புள்ள போல வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கந்தம் பையன்
என்ன உஷாரா பேசிட்டு போறான் பாத்தியா? உடம்பு நல்லா இருந்தப்பெல்லாம் என் தம்பி தங்கச்சி அவங்க குடும்பம்னு எல்லாருக்கும் உழைச்சி போட்டேன். இப்போ வயசாகிடுச்சு, உடம்பும் தளர்ந்து போயிடுச்சு, நிலமே போய் கிடக்கு. சரி, இந்த நிலையில என் புள்ள கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என் தங்கச்சி புள்ள இருக்கான், அவன் இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பான்னு நம்பித்தானே இருந்தேன். அவனையும் காலேஜ்ல படிப்பெல்லாம் படிக்க வச்சனே. ஆனா இன்னைக்கு என் புள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிட்டானே என்று அழகப்பன் செல்வி அணைத்து கொண்டாழ, அப்பா என்னப்பா, என்ன கோபி கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலப்பா. நீங்க அதுக்காகலாம் சங்கடப்படாதீங்க. பாசமா வளர்த்த உங்க தம்பி தங்கச்சிலாம் உங்களை இப்படி காயப்படுத்திட்டு போறாங்கன்னு தான் நான் வருத்தப்படுறேனே தவிர, கோபி எனக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னு நான் கொஞ்சம் கூட கலங்கலப்பா. இத்தனைக்கும் அவன் கூடவே வளர்ந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லப்பா. அதனால என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. யாரு உங்களை தவிக்க விட்டுட்டு போனாலும் நான் உங்களை பார்த்துப்பேன்ப்பா என்று தனது தந்தைக்கு ஆறுதல் கூறினாள் செல்வி. தெரியும் ராசாத்தி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்ப ராசாத்தி என்றவளை அன்போடு பார்த்தார் அழகப்பன். கண்ணம்மா அமைதியாக கண்களை துடைத்து கொண்டாள். அன்றிலிருந்து மிகவும் நொந்து போயிருந்த தனது தந்தைக்கும் தாய்க்கும் மிகவும் ஆறுதல் கூறிக்கொண்டும் தைரியம் கூறிக்கொண்டும் இருந்தாள் செல்வி. இருந்தாலும் தனது மகளின் வாழ்க்கை என்ன ஆகப் போகிறது, அவளை எப்படி கரை சேர்ப்பது என்று தினமும் புலம்பிக் கொண்டிருந்தனர் அழகப்பனும் கண்ணம்மாவும். இப்படியே நாட்கள் உருண்டோட அனைத்தினாலும் மிகவும் நொந்து போன அழகப்பன் நிலத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே அடங்கியிருந்தார். கண்ணம்மா அவரை பார்த்து வேதனை அடைய செல்வியை நிலத்திற்கு சென்று வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று செல்வி நிலத்திற்கு சென்றதும், கண்ணம்மா குழந்தை எங்க போனா என்று ஈசி சேரில் படுத்துக்கொண்டே மெதுவாக குரல் கொடுத்தார் அழகப்பன். நிலத்துக்கு தாங்க போயிருக்கா. இன்னைக்கு மாட்டுக்கு கொஞ்சம் புல்ல கொண்டு வர சொன்னேன், அதுதான் காலையிலே போயிட்டா என்றாள் கண்ணம்மா. சரி, அவளுக்கு வயிற்றுக்கு எதனா கொடுத்தியா? கொடுத்தங்க. பாவம், வயசு பிள்ளைய நிலத்துல வேலை பார்க்க விட்டுட்டு நான் வீட்டுல கிடக்குறேன். குழந்தைக்கு காலத்துல கல்யாணத்தை பண்ணி அனுப்பலான்னா அதுக்கும் வக்கத்து கிடக்குறேன். எதுக்குங்க சும்மா அதையே பேசிக்கிட்டு என்று அவருக்கு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாள் கண்ணம்மா. ஆமா, நம்ம குமார் பத்தியும் ராஜிய பத்தியும் எதனா தகவல் தெரிஞ்சுதா கண்ணம்மா என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்தார் அழகப்பன். அவரை பார்த்து விரக்தியாக புன்னகை செய்த கண்ணம்மா, அவங்களுக்கு என்னங்க, நல்லா தான் இருக்காங்களாம். கோபிக்கு உசிலம்பட்டிலேயே கந்தனோட சொந்தக்காரு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவனும் வேலைக்கு போறானா. நிலத்தை வித்த பணத்துல கந்தனும் அவங்க சித்தப்பா கடை பக்கத்திலேயே வெங்காயம் மண்டி வச்சுக்கிட்டானா. நல்ல வருமானமா பார்வதி சொன்னா. அப்படியா? குமார பத்தி எதுனா தெரிஞ்சுதா? அவனே ரஞ்சிதன் கிட்ட தகவல் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. என்னென்ன கண்ணம்மா, ஏன் என்கிட்ட சொல்லல என்று ஆவலாக கேட்டார். நீங்க தான் முடியாம படுத்து கிடக்குறீங்க, இன்னைக்குதான் ஏதோ எழுந்து உக்காந்தீங்க, என்னத்த உங்ககிட்ட சொல்றது, இன்னும் நீங்க நொந்து போகவா என்று பெருமூச்சு விட்டாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, குமார் என்ன பண்றானா? அவனும் வேலைக்கு போறானா. பிள்ளைங்கள அங்கே பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாங்களாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அண்ணனை வந்து பாக்குறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அவன் எங்கிருந்து வர்றது? அவன் வர்றனாலும் அந்த வள்ளி பொண்ணு விடமாட்டா என்றாள் கண்ணம்மா. அது என்னவோ சரிதான் கண்ணம்மா. எப்படியோ பிள்ளைங்க நல்லா இருந்தா சரி. இந்த அழகப்பன் வளர்த்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்குதுங்கன்னு கேள்விப்பட்டாலே போதும் என்று மெதுவாக ஈசி சாரில் சாய்ந்தார். நிலத்திலிருந்து புல்லுக்கட்டை எடுத்துக்கொண்டு வெயிலில் நடந்து வந்து கொண்டிருந்த செல்வி மெயின் ரோட்டில் ஏதோ ஒரு கார் ரோட்டில் இருந்து இறங்கி வயல்வெளியில் சாய்ந்து கிடப்பதை பார்த்தாள். புல்லுக்கட்டை கீழே போட்டுவிட்டு ஓட்டமாக ஓடி அதன் உள்ளே பார்த்தாள். கதவு திறந்திருக்க டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் மயங்கி சீட்டில் சாய்ந்திருந்தான். அவன் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் கசைந்து கொண்டிருக்க சுற்றி யாரும் ஆள் நடமாட்டமின்றி அமைதியாக இருந்தது அந்த சாலை. அட கடவுளே, யார் இந்த ஆளு? இப்படி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாரே. இங்க சுத்தி யாரும் கூட இல்ல. ஒருவேளை இந்த ஆளு உயிரோட இருக்காரா இல்லையா என்று மூக்கில் விரலை வைத்து பார்த்தாள். அப்பாடா, மூச்சு இருக்கு என்று விரைந்து காரை சுற்றி கொண்டு வந்து மெதுவாக அந்த இளைஞனை பிடித்து தூக்கினாள். அந்த இளைஞனை பார்த்தாலே தெரிந்தது பெரிய இடத்தை சேர்ந்தவன் என்று. டக்கன் அவள் மடியில் கட்டி தொங்கவிட்டிருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்த செல்வி அவன் கன்னத்தில் லேசாக அடித்து சார் சார் என்று குரல் கொடுத்தாள். சற்று நேரம் கண்களை திறக்க முடியாமல் முன்னேறி கொண்டிருந்த அந்த இளைஞன் பிறகு மெதுவாக கண்ணை கஷ்டப்பட்டு திறக்க,
சார் சார் இந்தாங்க என்று தண்ணீரை அவன் வாயில் ஊற்றினாள். அந்த தண்ணீரை குடித்த அந்த இளைஞன் செல்வியை பார்த்தான். அவன் முகத்தில் மிகவும் சோர்வு தெரிந்தது. நீங்க யாரு? எனக்கு என்ன ஆச்சு? தலையெல்லாம் ஒரே வலியா இருக்கே என்றவன் ஏதேதோ உணர, சார் உங்க காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க தலையில அடிபட்டு இருக்கு, அதுதான் வலி, இருங்க என்று பரபரவன தனது தாவணியை கிழித்து அவன் தலையில் கட்டினாள். பிறகு அவனை மெதுவாக மீண்டும் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு அவள் வெளியே வர, இதற்குள் அங்கு வந்த ஒரு டெம்போவை கையை கட்டி நிறுத்தினாள். அதிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்து அந்த இளைஞனை பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தான். சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர அந்த மனிதனும் செல்வியும் அவனை அதில் ஏற்றி அழைத்து சென்றனர். செல்வி தனது மடியில் அந்த இளைஞனை படுக்க வைத்துக் கொண்டிருக்க அவன் முன்னறிக் கொண்டே வருவதை பார்த்து, தைரியமா இருங்க சார், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அந்த கடவுள் இருக்காரு, அவர் கட்டாயம் உங்களை காப்பாத்துவாரு என்று தைரியம் கூறிக்கொண்டிருந்தாள். இதற்குள் அந்த ஆம்புலன்ஸில் இருந்த நர்ஸ் அவனுக்கு முதலுதவி செய்ய அப்படியே மயக்கத்தில் சாய்ந்தான் அந்த இளைஞன். 2 நாட்கள் அவன் சுய நினைவு இன்றி இருக்க அவனை தினமும் வந்து பார்த்து கொண்டிருந்தாள் செல்வி. பிறகு 3ஆம் நாள் அவன் நன்கு கண் விழித்து எழுந்து கொள்ள அன்று செல்வி வரவில்லை. நர்ஸ் மூலமாக தனக்கு நடந்தது எல்லாம் அறிந்து கொண்ட அந்த இளைஞன் தனது பெயர் வருண் என்றும் தான் ஒரு தொழிலதிபர் என்றும் தான் ஒரு நிலம் வாங்க வந்த இடத்தில் ஆக்சிடென்ட் ஆனதாகவும் கூற டாக்டர்கள் அவனது தந்தை ரங்கராஜனுக்கு தகவல் அளித்தனர். செய்தி அறிந்து பதறிக்கொண்டு வந்த ரங்கராஜன், வருண் என்னப்பா இது, உனக்கு என்னாச்சு? 3 நாளா உன்னை பத்தி தகவல் தெரியாம நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? என்னடா இது, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்று அலறினார். அப்பா, நாம மில்லுக்காக நான் நிலத்தை பார்த்துட்டு வரும்போது வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மயங்கி சாஞ்சிட்டேன். அப்ப யாரோ ஒரு பொண்ணுதான்ப்பா என்னை காப்பாத்துனா. அவதான் எனக்கு அப்ப தண்ணி கொடுத்தா, ஆம்புலன்ஸை வர வச்சு என் கூட அவளும் வந்தா. எனக்கு அதெல்லாம் ஏதோ கனவுல நடந்தது போல இருக்கு. அந்த பொண்ணு முகம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவதான் என்ன 2 நாளா பாத்துக்கிட்டாலாம். இங்க இருக்கிற நர்ஸுங்க சொன்னாங்க. ஆனா அவளை பத்தி எதுவும் தெரியல அவங்களுக்கு. ஏதோ பக்கத்து ஊர்னு சொன்னாங்க. அவ பேரு கூட செல்வியாம். இன்னைக்குதான் நான் முழுசா கண்ணை முழிச்சு எழுந்து பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணை காணோம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் நன்றி சொல்லணும்ப்பா. அவ மட்டும் என்ன அன்னைக்கு காப்பாத்தலனா நான் இந்நேரம் என்ன ஆகியிருப்பனோ. அதுவும் இல்லாம ஆம்புலன்ஸ்ல நான் வழியில துடிச்சிட்டு இருந்தப்பெல்லாம் அவதான்ப்பா எனக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தா என்றான். அப்படியா? அப்பன்னா கட்டாயமா அந்த பொண்ணை நம்ம பார்த்தே ஆகணும்ப்பா. ஆனா இப்போதைக்கு அது முடியாது. நாளைக்கு சென்னையில ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு நான் போயே ஆகணும். நீ நல்லா இருந்தா நீ தான் அதை அட்டென்ட் பண்ணிருப்ப. இப்ப நீயும் முடியாம இருக்கிறதால நான் போய் அட்டென்ட் பண்றேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. நம்ம இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பணும் என்றார். அப்பா, அப்ப அந்த பொண்ணு? அதை பத்தி கவலைப்படாத வருண். இது என்ன பெரிய ஊரா? சின்ன ஊர் தானே. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நீ அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லலைனாலும் என் ஒரே மகன், என் உயிரான உன்னை அவ காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் அவளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அதுவும் இவ்வளவு உதவியும் செஞ்சுட்டு நம்ம கிட்ட இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம போயிருக்கானா, அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்ல பொண்ணாதான் இருக்கணும். கண்டிப்பா அந்த பொண்ணை சந்திச்சு அவளுக்கு எதனா செய்யலாம்ப்பா என்றார் ரங்கராஜன். சரிப்பா என்று அமைதியாக இருந்தான் வருண். சென்னைக்கு சென்று ஒரே வாரத்தில் தேறி எழுந்த வருண் வேலையின் காரணமாக பிஸியாக இருந்தாலும் அவன் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் செல்வியை பற்றிய நினைவுகள் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த சோம்பேறி பசங்களுக்கு என்னதான் அடையாளம் சொல்லி எல்லாம் விளக்கமா சொன்னாலும் ஒன்னும் செய்ய மாட்டேன்றாங்க. இந்த கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சதும் நானே கிளம்பி அந்த ஊருக்கு போக தான் போறேன் என்று மனதில் தீர்மானித்துக் கொண்டான் வருண். இதற்குள் உசிலம்பட்டியில் இருக்கும் அவர்களது ஸ்டீல் கம்பெனியில் மேனேஜராக பணியில் இருக்கும் சுந்தரத்தின் மகளின் திருமணத்திற்கு அவர் பத்திரிகை கொண்டு வந்து வைக்க, இதே சாக்கில் செல்வியின் ஊருக்கு சென்று அவளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மனதில் தீர்மானித்த வருண் அதை தனது தந்தையிடமும் சொல்ல, இது சரியான யோசனை என்று அவரும் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார். கந்தனும் ராஜியும் தனது அண்ணனுக்கு பத்திரிகை வைக்க வீட்டிற்கு வர செல்வியை பார்த்த ராஜி மிகவும் கலங்கி போனாள். என் தங்கம், இந்த அத்தையை மன்னிச்சுடுடா. நீ தான் என் வீட்டுக்கு வந்து வழக்கேத்துவன்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த மனுஷன் பணத்தாசையால இப்படி நம்ம எல்லார் ஆசையிலையும் மண்ணை போட்டுட்டாரு. அந்த கோபி பையனும் அவங்க அப்பா பேச்சுக்கு ஆடுறான். வசதியான வீட்டு பொண்ணு கிடைச்சதும் பழசுலாம் மறந்துட்டான்.
நஞ்சு கெட்டவன் என்று திட்டினாள். அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பேசாம இரு. மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். யார் யார் தலையில எது எது எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் என்றாள் செல்வி சிரித்து கொண்டு. அப்படியே எங்க அண்ணன் குணம் உனக்கு, ஏ ராசாத்தி என்றவளை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் ராஜி. திருமணத்திற்கு செல்ல மனமின்றி தனது மகளின் வற்புறுத்தலால் கிளம்பி சென்றனர் கண்ணம்மாவும் அழகப்பனும். அங்கு வள்ளி பட்டு செல்லியும் கழுத்தில் நகையும் மின்ன அங்கும் இங்கும் பரபரப்பாக செல்வதும் வருவதும் என அனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்க, கந்தனும் திடீர் என்று வந்த வசதியாலும் வசதியான சம்மந்தி கிடைத்து விட்டார் என்ற கர்வத்தாலும் ஆடிக்கொண்டிருந்தான். அழகப்பனையும் கண்ணம்மாவையும் அவர்கள் பேருக்கு அழைத்துவிட்டு அவமரியாதை செய்து கொண்டிருந்தனர். தனது பகட்டை காட்டிக் கொள்வதிலும் பெரிய மனிதர்களை கவனிப்பதிலுமேயே கவனமாக இருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குமாருக்கும் ராஜிக்கும் ஆத்திரமாக இருந்தது. அவர்கள் தனது அண்ணனிடம் புலம்பிக் கொண்டிருக்க அழகப்பன் அவர்களை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். கோபி கல்யாண பிசியில் செல்வியை கண்டு கொள்ளவே இல்லை. செல்வியும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அமைதியாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நிற்க, கந்தனின் சம்மந்தி சுந்தரம் கந்தனிடம் ஓடி வந்து, சம்மந்தி, எங்க முதலாளி வந்துட்டாரு, மாப்பிள்ளை எங்க என்று கேட்டார். தோ மாமா, நான் இங்கதான் இருக்கேன் என்று கோபி உள்ளிருந்து அவசரமாக ஓடி வர, வாங்க மாப்பிள்ள, நம்ம முதலாளி வந்துட்டாரு. நான் சொல்லல, அவர் யார் ஃபங்க்ஷனுக்கும் போனதில்ல. நான் இத்தனை வருஷமா நம்பிக்கையா அவங்க கம்பெனில வேலை பார்த்ததால என் மேல அவருக்கு தனி பிரியம். அதுதான் வந்திருக்காரு. வாங்க, நான் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன் என்று அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான் சுந்தரம். கோபி அனைவரையும் கர்வமாக பார்த்துவிட்டு அவருடன் செல்ல, பாத்தீங்களா மாமா, என் புள்ளிக்கு வந்த வாழ்வ, அந்த கிராமத்திலேயே அவன் உட்கார்ந்து இருந்தா இந்நேரம் இப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருக்குமா? அழகப்பன் குடும்பம் ஆளுன்னு வெத்து பெருதான் மிச்சமாகி இருக்கும் என்று அமைதியாக அங்கு அமர்ந்திருந்த அழகப்பனிடம் கூறிவிட்டு அவர்களை அழைக்க ஓடினான் கந்தன். இதை கேட்ட அழகப்பன் அமைதியாக சிரிக்க, அண்ணா, என்னண்ணா அவர் இவ்வளவு பேசிட்டு போறாரு, நீ பேசாம இருக்க? நீ கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வைக்கலன்னா இந்நேரம் அவனுக்கு ஏது இந்த வாழ்வு என்று கோபமாக கத்தினான் குமார். அட, என்னங்க நீங்க, பேசாம இருங்க. அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் அவங்க பிள்ளைய வெளியில கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் இந்த வாழ்வு கிடைச்சிருக்குமா உங்களுக்கு என்றாள் வள்ளி. ஏய் ச, வாய மூடு. அவ இங்க வரலன்னாலும் அவங்களுக்கு இந்த கௌரவம் கிடைச்சி தாண்டி இருக்கும். நன்றி கெட்டவளே, அந்த நிலத்துக்கு உரிமையானவனா ஒரு முதலாளியா அழகப்பன் குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளன்னு அவனை ஊரே கொண்டாடி இருக்கும். ஆமா, வெத்து கௌரவத்தை வச்சுக்கிட்டு நாக்குதான் வலிக்கணும். அந்த காஞ்சி போன நிலத்தை நம்பிட்டு நாமளும் உங்க அண்ணனை விட்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் அவங்களோட சேர்ந்து தா இப்படி ஓட்டாண்டியா தான் இருக்கணும். பாருங்க, தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு எப்படி வந்திருக்காங்க. வயசு பொண்ணு கழுத்துல ஒரு நகை நட்டுன்னு எதனா இருக்கா பாருங்க. இவளுக்கு எங்க இருந்து கல்யாணம் ஆகுறது? அப்படியே கல்யாணம் பண்ணாலும் எவனாவது கூலிக்காரனுக்கு தான் கட்டி வைக்கணும். அது கூட கஷ்டம்தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். குமார் அவளை முறைத்து கொண்டு செல்ல, குமாரு அமைதியா இருப்பா, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க பாரு என்று அவன் கையை பிடித்து தடுத்தாள் கண்ணம்மா. அழகப்பன் அவர்கள் நடந்து கொள்வதும் அவளது கேவலமான பேச்சுகளும் தாங்க முடியாமல் அங்கிருந்து சென்று விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ரங்கராஜனையும் அவரது மகன் வருணையும் பவ்யமாக அழைத்து வந்து உள்ளே அமர வைத்த கந்தனும் சுந்தரும் அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வரும்படி குரல் கொடுத்தனர். ரங்கராஜனிடம் தனது மகளை அறிமுகம் செய்து சுந்தரம் பேசிக் கொண்டிருக்க, மணமக்கள் இருவரும் ரங்கராஜன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். இதற்குள் வருண் அவர்களுக்கு கிஃப்டை கொடுத்து விட்டு எழுந்து கொள்ள, என்ன சார் இதுக்குள்ள எழுந்துட்டீங்க என்றார் சுந்தரம். இல்ல சுந்தரம், நாங்க இங்க ஒரு முக்கியமான ஆளை தேடித்தான் வந்திருக்கோம். அவங்கள இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அவங்க அட்ரஸ் கூட தெரியாது, இனிமேலும் தான் கண்டுபிடிக்கணும் என்றார் ரங்கராஜன். அப்படியா, யார் சார் அது? சொல்லுங்க, ஒரே நிமிஷத்துல நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சுத்தப்பட்டு 18 பட்டிலையும் எனக்கு தெரியாத ஆளே இல்ல என்று கந்தன் பெருமையாக கூறினான். அப்படியா என்று வருண் கேட்டுக்கொண்டிருக்க, இதற்குள் அவளுக்கு ஜூஸ் கொண்டு வந்தாள் செல்வி. அவளை பார்த்த வருண், நீங்க நீங்க என்று தடுமாறினான். அவளை தலை நிமிர்ந்து பார்த்து செல்வி ஆச்சரியத்தில் முகம் மலர, சார் நீங்களா, நீங்க நல்லாயிட்டீங்களா என்று பரபரப்பாக கேட்டாள். அனைவரும் அவர்களை ஒன்றும் புரியாமல் பார்க்க, அழகப்பனும் குமாரும் கண்ணம்மாவும் கூட அங்கு வந்தனர். நான் சொல்லல, இவங்கதான் அந்த செல்வி என்று தனது தந்தையிடம் மகிழ்ச்சியோடு கூறிய வருண், செல்வி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா?
அன்னைக்கு நான் கண் முழிச்சு பார்த்தப்ப நீங்க இல்ல. உங்களை பத்தி அங்க யாருக்கும் சரியா தெரியல. அப்புறம்தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை நான் சந்திச்சே ஆகணும்னு சொன்னேன். எங்களுக்கு அப்ப முக்கியமான வேலை இருந்ததால அந்த பரபரப்புல எங்களால அந்நேரம் உங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆமாம்மா, ஆனாலும் நீ எங்களுக்கு செஞ்ச இந்த பெரிய உதவிய நான் மறக்கவே மாட்டேம்மா. அதுக்காக உனக்கு என்ன செஞ்சாலும் தகும் என்றார் ரங்கராஜன். சார், என்ன சொல்றீங்க என்று சுந்தரம் ஒன்றும் புரியாமல் கேட்க நடந்ததை சுருக்கமாக கூறினான் வருண். ஓ, அப்படியா என்று அனைவரும் திடுக்கிட, ஆமா, அன்னைக்கு என்னோட போன் மிஸ் ஆனதால என்னை பத்தி யாருக்கும் தகவலும் என்னால சொல்ல முடியல என்றான் வருண். இதற்குள், ஆமா செல்வி, உங்க அம்மா அப்பாலாம் இங்க வந்திருக்காங்களாமா என்று கேட்டார் ரங்கராஜன். வந்திருக்காங்க, அதோ அவர்தான் எங்க அப்பா என்று பின்னால் நின்று கொண்டிருந்த அழகப்பனை காண்பித்தாள் செல்வி. ரங்கராஜனும் வருணும் ஆவலாக திரும்ப அழகப்பனை பார்த்து கையெடுத்து வணங்கிய ரங்கராஜன் அவரை உற்று பார்த்தான். ஐயா, நீங்க அழகப்பன் தானே? தாழியொத்து பொன்னம்பலம் ஐயாவோட மூத்த மகன் என்று ஆச்சரியமாக கேட்டார் ரங்கராஜன். ஆமா, நீங்க என்று அழகப்பன் தயங்க, மாமா எனக்கு தெரியல, நான் தான் உங்க நிலத்து பக்கத்துல குடிசை போட்டுட்டு இருந்த காளியாத்தா பையன் என்றார். காளியாத்தா எங்க அப்பாவோட தூரத்து சொந்தம். காளியாத்தா அத்தை, அவங்க பையனா நீ? ரங்கா, நீயா? என்னமா வளர்ந்துட்ட? அன்னைக்கு காளியாத்தா அத்தை வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் செத்து போயிடுச்சுன்னு சொன்னதும் நீயும் அது கூடவே உழுந்து செத்துட்டு இருப்பனில நாங்களாம் நினைச்சோம். இல்ல மாமா, அன்னைக்கு வெள்ளத்துல உழுந்த என்ன எங்க அத்தா காப்பாத்திட்டு அது உயிரை விட்டுடுச்சு. வெள்ளம் என்ன அப்படியே அடிச்சிட்டு போய் எங்கேயோ கரை ஒதுக்க அங்கிருந்து எங்க போறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தேன். என்னை ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் எடுத்து காப்பாத்தினாரு. புள்ளை இல்லாதவருக்கு நானே புள்ளி ஆயிட்டேன். நான் எத்தனையோ வாட்டி உங்களெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். ஆனா வெள்ளத்தால அந்த ஊரே அடிச்சிட்டு போயிட்டதால அங்க யாரும் இல்ல, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு பொய்யான தகவலை சொல்லிட்டாங்க. நானும் அதை நம்பிக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். ஆமா, நீங்களா அந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்களா? ஆமா ரங்கா, அப்புறம் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்ச அந்த ஊரு நல்லாதான் செழிப்பா இருந்தது. ஆனா திரும்ப இந்த 3 வருஷமா தலைவீச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. பாவம், அதுல இருக்கிற ஜனங்க அவதிப்படுதுங்க. அப்படியா? கவலைப்படாதீங்க மாமா, அங்க இருக்கிற ஏரியெல்லாம் தூர் வர நான் ஏற்பாடு செய்யறேன். ஆமா, இந்த செல்விதான் உங்க பொண்ணா? உங்களுக்கு இந்த வயசுல பொண்ணு இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்யறது, குடும்பத்துக்காக ஓடி ஆடி உழைச்சிருப்பீங்க. அந்த ஓட்டத்துல நீங்க லேட்டா கல்யாணம் பண்ணிருப்பீங்க, அப்படித்தானே என்று சிரித்தார். ஆமா ரங்கா, சரியாதான் சொல்ற என்று அழகப்பனும் சிரிக்க அனைவரும் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். அருகில் இருந்த குமாரியும் கந்தனையும் பார்த்த ரங்கராஜன், அழகப்பன் மாமா மட்டும் இல்லைன்னா புருஷனை இழந்து கை குழந்தையோட அந்த ஊருக்கு வந்த எங்க அம்மா எப்போ போய் சேர்ந்திருப்பாங்க. அப்ப உங்க அப்பா தான் எங்களை காப்பாத்தினாரு. அழகப்ப மாமா தான் எங்களுக்கு குடிசைய போட்டு கொடுத்து எங்க பொழப்புக்கும் வழிய காட்டினாரு. அப்படி உதவி பண்ண எங்க மாமா கிட்ட திரும்பவும் நான் ஒரு உதவி கேட்க போறேன் என்றார் ரங்கராஜன். அனைவரும் ஒன்றும் புரியாமல் பார்க்க கண்ணம்மாவும் அழகப்பனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன அப்படி பாக்குறீங்க மாமா? உங்க பொண்ண என் மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் என்றார் ரங்கராஜன் சிரித்து கொண்டு. அனைவரும் ஆச்சரியத்தில் திடுக்கிட கோபி ஒன்றும் புரியாமல் வாயை பிளந்து கொண்டிருந்த தனது தந்தையை பார்த்தான். குமாருக்கு சந்தோஷம் எல்லையை மீற, அண்ணா சரின்னு சொல்லுனா என்று அழகப்பனின் காதலில் வந்து உற்சாகமாக கூறினான். ரங்கா, உன் வசதிக்கு என்று அழகப்பன் தயங்க, இதோ பாரு மாமா, நான் வசதி வாய்ப்பு நகை சீரு இதெல்லாம் பார்க்கல. பொண்ணு பொண்ணு, அழகப்பன் குடும்பத்து பொண்ணு, அதுவே போதும். அது மட்டும் இல்லாம என் பையன் உயிரை காப்பாத்தினவ. சின்ன உதவி செஞ்சுட்டு பிரதிபலனா பெருசா எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல என் பையன் வசதியானவன்னு தெரிஞ்ச கூட அவன் உயிரை காப்பாத்தின இந்த குணவதி அவன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம போயிட்டா. அந்த தங்கத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல. அவளுக்கு பெரிய சன்மானம் கொடுக்க ஆசைப்படுறேன். அதனால அவ காப்பாத்தின என் பையனையே அவளுக்கு பரிசா கொடுக்க விரும்புறேன். என்ன சொல்றீங்க என்று சிரித்தார். இதை கேட்ட அனைவரும் சிரிக்க வருண் மலர்ந்த முகத்தோடு செல்வியை பார்த்தான். அவள் வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டு சிரிக்க, அக்கா, எனக்கு அப்பவே தெரியும் நம்ம செல்வி ஒரு அதிர்ஷ்டக்காரின்னு. நான் சொல்லல, பாருங்க அவளுக்கு எப்பேற்பட்ட இடம் கிடைச்சிருக்குன்னு என்றாள் வள்ளி. அது சரி என்று குமார் அவளை கேலியாக பார்த்து தலையை ஆட்ட, பேசாம இருங்க என்று அவனை இடித்தாள் வள்ளி. இதை பார்த்து அனைவரும் சிரிக்க, வாழ்த்துக்கள் செல்வி
என்று அவளுக்கு அமைதியாக கை கொடுத்தான் கோபி. ஒரு நல்ல முகூர்த்தத்தில் ஊரே மெச்சும்படி கோலாகலமாக செல்வி வரும் திருமணத்தை செய்தார் ரங்கராஜன். அனைவரும் அட்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் அழகப்பன் குடும்பம் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.